நவம்பர் 21, 2024 வருஷம் பிலிப்பைன்ஸ் நாட்டுல டாவோ டெல் நார்டேங்கிற பிளேஸ்ல தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பெற்றிருக்கு. ஏன்னா தண்ணிக்கடியில மாட்டிக்கிட்ட யாரோ ஒருத்தவங்களை காப்பாத்துறதுக்காக ரெஸ்கியூ டீம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல கடுமையா போராடி இருக்காங்க. இதற்கு மத்தியில அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரோ ஒருத்தவங்களால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பெற்றிருக்கு. ஏன்னா இந்த வீடியோவை ரெக்கார்ட் செஞ்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா தண்ணிக்கு மேல ஏதோ ஒரு புகை மூட்டை போன மாதிரி தான் தெரிஞ்சதுனால தான் அது வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. ஆனா மனிதோட உருவத்துல கன்வெர்ட் ஆகி அது போக செஞ்சதுனால அதை கண்டினியூஸா வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. நம்ம எத்தனையோ அனிமேட்டட் மூவிஸ் மற்றும் ஹாலிவுட் மூவிஸ்ல இதை நிறையவே பார்த்திருப்போம். ஏன்னா தண்ணிக்கு மேல ஆன்மாக்களோ பேய்களோ நடமாடுறத பார்க்கவே முடியாதுங்கிறத நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நிஜ வாழ்க்கையில ரெக்கார்ட்ஸ் பட்ட இதுல பாத்தீங்கன்னா ஆன்மா தண்ணி மேல நடந்து போயிருக்கு. காரணம் தண்ணிக்குள்ள போன அந்த நபரை காப்பாற்றுறதுக்காக எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தண்ணிக்கு மேல போகக்கூடிய இந்த ஆன்மா அந்த நபருடைய ஆன்மாவா இருக்கலாமாங்கிற கேள்வி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா எழுந்திருக்கு. எது எப்படியா இருந்தாலும் பட்ட பகலியே இந்த ஒரு வீடியோ பாக்குற எல்லாரையும் பயங்கரமா ஆச்சரியப்படுத்திருக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன தன்னுடைய உறவினரை பார்க்க வந்த விசிட்டர்னால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பெற்றிருக்கு. ஏன்னா அவங்களுடைய கண்ணுக்கு அந்த ஒரு இடத்துல என்னதான் வித்தியாசமா தென்பட்டதுங்கிறது தெரியல. ஏன்னா இந்த ஒரு வீடியோவை ரெக்கார்ட் செஞ்சிருக்காங்க. அதற்கு சாதகமா அந்த ஒரு இடத்துல கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல நின்று இருக்கு. இந்த உருவத்தை பாக்குறதுக்கு அப்படியே எக்ஸாக்டா மனிதோட உருவத்துல கிளியரா அந்த ஒரு இடத்துல தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோல ரெக்கார்ட் செய்யப்பட்டதும் அதே சமயத்துல இந்த வீடியோ எடுத்தவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த ஒரு உருவம் அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியவே இல்லைங்கிறத தான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல நின்னுகிட்டு போன் பேசக்கூடிய ஒரு நபரா இருக்கட்டும் இல்லனா அந்த 2 பெட்ல அட்மிட் ஆன பேஷண்டா இருக்கட்டும் இது எதையுமே கண்டுக்கவே இல்ல. அவங்களும் பாத்தீங்கன்னா சாதாரண நிலைமையில தான் அந்த ஒரு இடத்துல இருக்கவே செஞ்சிருக்காங்க. ஏன்னா பெருசா எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம காமா தான் இருந்திருக்காங்க. நைட் டைம்ல ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோ அந்த விசிட்டரை பயங்கரமா ஆச்சரியப்படுத்தினதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கால வசிக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தன்னுடைய ஃபேமிலி கூட பாத்தீங்கன்னா நைட் டைம்ல கார்ல டிரைவ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆல்மோஸ்ட் மிட் நைட் ஆகிடுச்சு. அந்த ரோட்ல மனிதரோட நடமாட்டமே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் பாத்தீங்கன்னா டக்குன்னு தெரிஞ்சு அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மறைஞ்சு போயிருக்கு. இந்த வீடியோவை நீங்களே கொஞ்சம் உற்று நோக்கி கவனிச்சு பாருங்க. ஏன்னா இந்த ஒரு உருவம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல மறைஞ்சு போகல, டக்குன்னு மூவ் ஆயிட்டு போயிட்டே இருந்திருக்கு. அது நீங்க கன்னிமிகை நேரத்துக்கு ஈக்குவலா மூவ் ஆகி அதன் பிறகு பாத்தீங்கன்னா மாயமான முறையில மறைஞ்சு போயிருக்கு. பொதுவா இது மாதிரியான காட்சிகளை நம்ம நேர்ல பாக்குறப்ப தனியா இருந்தா கூட இதை ஓரளவு சமாளிச்சிடலாம். ஆனா ஃபேமிலி கூட வந்த இந்த நபர் தன்னுடைய ஃபேமிலிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி பயங்கரமா அந்த நபர் பயந்து போயிருக்காரு. எதுக்கும் ஒரு பாதுகாப்புக்காக வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ரொம்பவே தூரத்துல இருந்து இந்த உருவத்தை பார்த்ததுனாலதான் அதை கிளியரா வீடியோ எடுக்க செஞ்சிருக்காரு. ரோட்ல பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆன ஒரு கார்ல இருந்து மாட்டிக்கிட்ட ஒரு நபரை காப்பாற்றுறதுக்காக ரெஸ்கியூ டீம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா போராடி இருக்காங்க. இதற்கு மத்தியில தூரத்துல இருந்து பிரஸ் மூலமா ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த கார்ல இருந்து வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஷேடோ பாத்தீங்கன்னா மேல் நோக்கி போற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அந்த கார்ல இருக்கக்கூடியவங்க இறந்து போயிருக்கலான்னு இந்த வீடியோட ஆரம்பத்திலே அதை முடிவு பண்ணிட்டாங்க. ஒருவேளை கேமரோட பகுனால அந்த இடத்துல இப்படி வித்தியாசமா தெரிஞ்சிருக்கலாங்கிறத நீங்க சொல்லலாம். ஆனா அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்த கார் ஆக்சிடென்டோட நியூஸ்ல பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ பண்ணப்பட்ட அந்த நபர் பாத்தீங்கன்னா இறந்த நிலைமையில தான் வெளியில எடுத்திருக்காங்க. அதற்கு சாதகமா அவருடைய ஆன்மா தான் அந்த ஒரு இடத்துல மூவ் ஆகி மேல போயிருக்கலாங்கிறதையும் நிறைய பேர் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுங்க, இது கேமரோட பக்கா இருக்குமா இல்லனா அந்த நபருடைய ஆன்மாவா இது இருக்குமாங்கிறத மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க பார்த்த இந்த வீடியோ ரோட் சைட்ல பொருத்தப்பட்ட கேமரால தான் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோல மூவ் ஆனதை பாக்குறதுக்கு அப்படியே இது ஒரு மனிதன் மாதிரி தெரிஞ்சாலும் இது மனிதனே இல்லங்கிறது நல்லாவே தெரியுது. காரணம் மனிதன் மாதிரி இருக்கக்கூடிய இது பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நாயும் ஒரு பூனையும் பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு பின்னாடியே போயிருக்கு. இப்படி பின்னாடியே போனா அந்த நாயும் பூனையும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வித்தியாசமா போனா அதை பாத்தீங்கன்னா தேட செஞ்சிருக்கு. சரி, நைட் விஷன் கேமரா ரெக்கார்ட் செய்யப்பட்டது இது கண்டிப்பா ஒரு மனிதனா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஒரு சாதாரண மனிதனை துரத்திக்கிட்டே போறதுக்கு ஒரு நாய்க்கு கண்டிப்பா விருப்பம் இருக்கும். ஆனா எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாம ஒரு பூனை துரத்துறதுக்கு என்ன காரணங்கிறத நீங்களே சொல்லுங்க. அதே சமயத்துல டிரான்ஸ்பரண்டா போகக்கூடிய இந்த நபர் எப்படிதான் மறைஞ்சு போனாரு? எந்த ஒரு சாதாரண மனிதனாலையும் இப்படி டிரான்ஸ்பரண்டா மறைய முடியுமா? இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த வீடியோல ரெக்கார்ட் செய்யப்பட்டது மனிதனே இல்லங்கிறது அதிகாரப்பூர்வமா நிரூபணமாயிருக்கு. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இன்னொரு நாய் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல எல்லாத்தையுமே ஆச்சரியமா பாக்கதே தவிர இப்படி வித்தியாசமா போன அந்த உருவத்தை தாக்குறதுக்கு முற்படவே இல்லை. நீங்க பாக்குற இந்த வீடியோ இன்டர்நெட் சோஷியல் மீடியா வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர வைரலா போயிட்டு இருந்த வீடியோ தான் இது. ஏன் இந்த வீடியோ உங்கள சில பேர் கூட பார்த்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. காரணம் இது ரொம்பவே ஃபெமிலியரான வீடியோ.
காரணம் மனிதனோட உடல் இருந்து அதனுடைய ஆன்மா பிரிந்ததுக்கு அப்புறம் மனிதனுக்கு உயிரே இருக்காதுங்கிறத இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கேள்விதான் பட்டிருப்போம். ஆனா இந்த ஒரு காட்சியில அது உண்மையாவே நடந்திருக்கு. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த படியில பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் பெட்ல அட்மிட் ஆயிருக்காரு. இந்த ஒரு சமயத்துல அவரோட உடல்ல இருந்து ஏதோ ஒண்ணு பிரியிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதுலயும் அது பாக்குறதுக்கு ஒயிட் கலர்ல டிரான்ஸ்பரண்டா இருந்ததுனாலதான் அது ஆவிங்கிறதையே நிறைய பேர் சொல்ல செஞ்சிருக்காங்க. அந்த ஆவி அவருடைய உடல்ல இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேஷண்ட்டுக்கு என்னதான் ஆனிச்சுங்கிறத அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாக்டரும் நர்ஸும் என்னங்கிறத பார்த்திருக்காங்க. கடைசியில் அந்த நபருக்கு சிபிஆரும் பண்ணி பார்த்திருக்காங்க. இதுல எந்த ஒரு முன்னேற்றமும் அந்த நபர்கிட்ட தெரியற மாதிரியே தெரியல. ஒன்ஸ் மனிதனுடைய ஆன்மா மனிதனோட உடல் விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் உடல்ல உயிர் இருக்காதுங்கிறது நல்லாவே தெரியுது. ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போய் அதில் ஆக்சிடென்டலாக இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா தன்னார்வலராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை சூஸ் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க எதையுமே திங்க் பண்ணாமல் ரிலாக்ஸாக இருக்கக்கூடியது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் இதில் எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கக்கூடிய சில உருவங்கள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதுலேயும் ஒயிட் கலரில் புகை மூட்டை மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை சூழ்ந்து நின்று இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா ரிலாக்ஸிங்காக இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணா இதுல எதிர்பாராத விதமா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லப்படுற ஆவிகள் அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி குறிப்பிட்டு சொன்னா நல்ல ஆத்மாக்கள் அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாங்கிறதையும் சொல்ல செஞ்சிருக்காங்க. இதனாலதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல பேர் ஆத்மா பேய்களை நம்பாட்டே இருந்தாலும் பல சயின்டிஸ்ட் ஆத்மாக்களும் பேய்களும் இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க. பொதுவாகவே அனிமல்ஸோட கண்களுக்கு அமோனிஷி தெரியுங்கிறத இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோக்களை பார்த்தா தான் அது உண்மைங்கிறத நிறைய பேருக்கு தெரிய வருது. ஆனா ஒரு சில அனிமல்ஸ்னால அமோனிஷத்தை பார்க்க முடியாட்டியும் அது பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண வச்சு செய்யுது. இதே போலதான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் முன்புறத்தில் இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு ஒரு பூனை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வித்தியாசமா பார்க்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு சமயத்துல ஏதோ ஒரு உருவம் அந்த ஒரு இடத்துல போகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த பூனை அதை நேரா பார்த்த மாதிரி தெரியல. ஆனா அதை ஃபீல் பண்ணி அந்த ஒரு இடத்துல டக்குன்னு திரும்பி பார்த்திருக்கு. காரணம் அந்த பூனை நிற்கக்கூடிய இடத்துல இருந்து கிராஸ் ஆகியும் அதே சமயத்துல அதுக்கும் ரொம்ப தூரம் போயும் கூட அது திரும்பி பார்த்திருக்கு. கடைசியில இதெல்லாம் என்னன்னே தெரியாம பயங்கர குழப்பத்தோட அது ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா வீட்டுக்கும் மறுபடியும் வந்திருக்கு. இந்த பூனையும் அந்த ஒரு இடத்துல வித்தியாசமா போன அதை பாத்தீங்கன்னா கண் கூட பார்க்கவே இல்லை. ஆனா வித்தியாசமா போன அதை பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி டக்குன்னு திரும்பியும் பார்க்க செஞ்சிருக்கு. ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கர்னால தான் இந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த நபர் பாத்தீங்கன்னா மானிட்டர்ல ஏதோ ஒன்று வித்தியாசமா பார்த்திருக்காரு. அதுலயும் ப்ளூ கலர்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய அது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல மேல போய் மறைஞ்சும் போயிருக்கு. இப்படி வித்தியாசமா தெரிஞ்ச அது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நைட் ஷிஃப்ட் ஒர்க்கரா இருக்கட்டும் இல்லனா அந்த இடத்துல வரக்கூடிய கஸ்டமர்ஸா இருக்கட்டும் அதை நேராவே பார்த்திருக்காங்க. இவங்க வந்து சிசிடிவி கேமரா ரெக்கார்ட்ஸ் பட்ட ஃபுட்டேஜ் செக் பண்றதுக்கு முன்னாடியே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த நபர் அதை நேராவே பார்த்து அந்த ஃபுட்டேஜ் தனியா ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. இப்படி வித்தியாசமா தெரிஞ்ச இந்த ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் நியூஸ்ல இருந்து கூட இவங்களை இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸா இருக்கட்டும் இல்லனா கஸ்டமர்ஸா இருக்கட்டும் தாங்கள் பார்த்ததை எல்லாத்தையுமே கிளியரா சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே அமானுஷ்யங்கள்லாம் பிளாக் கலர் இல்லனா ஒயிட் கலர்ல இருந்து தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமா ப்ளூ கலர்ல இருக்க செஞ்சிருக்கு. பொதுவாகவே டிராஃபிக் கேமரால நம்பவே முடியாத பல காட்சிகள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இதே போலதான் இந்த இடத்துல பொருத்தப்பட்ட டிராஃபிக் கேமரால தான் இந்த ஒரு படி ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா ரூல்ஸை பிரேக் பண்ற மாதிரி ஒரு கார் டிரைவர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல செயல்பட்டு இருக்காரு. இதனாலவே அந்த கார்ல இருக்கக்கூடிய நம்பர் பிளேட் மூலமா அந்த காரோட ஓனரை கண்டுபிடிக்க முடியுமாங்கிறத பாத்துருக்காங்க. ஆனா இதுல எதிர்பாராத விதமா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா இதுல ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதுலயும் பயங்கர பிரைட்டா இருக்கக்கூடிய இது பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஒரு இடத்துல கிராஸ் ஆகி போயிருக்கு. ரூல்ஸை பிரேக் பண்ண கார் டிரைவரை கண்டுபிடிக்க போய் இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரீஸா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு மாட்டிக்கிச்சு. ஆனா எத்தனை மாதிரி வச்சு பார்த்தாலும் இது என்னங்கிறது பாத்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியல. நீங்க பாக்குற இந்த வீடியோ நைட் டைம்ல ஒரு கல்லறையில இருந்த கிரவுண்ட் கீப்பர்னால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அவரும் பாத்தீங்கன்னா சகஜமான முறையில தான் தன்னுடைய வேலையை அந்த ஒரு இடத்துல பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதற்கு மத்தியில வானத்தை பாத்துருக்காரு. அப்போதைக்கு வானத்துல பாத்தீங்கன்னா பிரைட்டா இருக்கக்கூடிய ஏதோ ரெண்டு பாத்தீங்கன்னா அங்கே இங்கேயுமா அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அதுலயும் வானத்துல வித்தியாசமா தெரிஞ்ச அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்து அந்த கல்லறையில பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் நேர்ல பார்த்தா அந்த நபர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படாம தன்னுடைய போன் கேமரால பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருக்காரு. இப்படி
இப்படி வித்தியாசமா ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோல தெரிஞ்சதெல்லாம் ஏஞ்சலா இருக்கலாங்கிறத பல பேர் சொல்ல செஞ்சிருக்காங்க. அதுலயும் கல்லறையே மையமா கொண்டு சுத்தக்கூடிய இதெல்லாம் கண்டிப்பா 100க்கு 100 ஏஞ்சலா தான் இருக்கணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க.